வணக்கம். கலைச்செல்வி சாமியல், வழக்கறிஞர். மை டியர் ஜென்டில் லேடிஸ், லாஸ்ட் வீக் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலிப்ரேட் பண்ணலனாலும் அந்த நாளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அவங்கள விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சிலர் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இதில் ஃப்ரெண்ட்ஷிப் டே என்ன வேண்டி இருக்குன்னு சலிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா இருக்கிறவங்கள பார்த்து இவங்களுக்கெல்லாம் வீட்டில் வர வேலையே இருக்காதான்னு ஏளனம் செய்வார்கள். இவங்கெல்லாம் யாருன்னா, காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வீட்டில் குக்கிங், க்ளீனிங், கிட்ஸை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கிறது, மறுபடியும் ரிப்பீட்டு குக்கிங், க்ளீனிங், வீட்டு வேலையை பார்த்துக்கிறது, இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் பயம். நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளை குடும்ப பெண்ணு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயரை காப்பாற்றிக்க இந்த ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதே வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டும் இருப்பார், அவரும் பொறுப்பான ஆளாக தான் இருப்பார். அதுக்காக 24/7 ஃபேமிலின்னு வீடு விட்டால் ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டால் வீடுன்னு இருக்கிற ஆள் கிடையாது. ஈவினிங் வேலை முடிஞ்சதும் ஆஃபீஸ் கொலீக்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ்டாக பேசிக்கிட்டே ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். புது படம் ரிலீஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஷோ போகிறது, சண்டே ஆனால் பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போகிறது, சடனாக அவருக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து உதவி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இருக்கிற 2-3 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஆர் வெளியில் போகலான்னு கூப்பிட்டா கூட, இல்லை எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு டியூஷன் இருக்குது, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார், அவருக்கு சாப்பாடு போடணும், இப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறத அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸை முற்றிலுமாக தவிர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களால முடியல. இதே காரணம் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் ஒரு நாளும் ஆண் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் 365 நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது. வீட்டு விஷயத்தெல்லாம் மனைவி பார்த்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸை என்னைக்காவது தான் மீட் பண்ணுறோம், அதுக்கு போகாட்டி எப்படி? அப்புறம் லைஃப்பில் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எங்கே நம்ம கிளம்பி போனால் நம்ம ஒய்ஃப் எதுவும் நினைப்பாங்களோ, ஆர் நம்ம வீட்டில் குழந்தைங்க எதுவும் நினைப்பாங்களோ, இல்லை மற்றவர்கள் எதுவும் நினைப்பாங்களோன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்படியே யோசித்தாலும் ஆர் வீட்டில் ஒய்ஃப் கோச்சுக்கிட்டா கூட அதை அப்புறமா சமாளிச்சுக்கலாம், இப்போ நம்ம இந்த கெட் டுகெதரை என்ஜாய் பண்ணுவோன்னு இருப்பாங்க. இந்த சுதந்திரம் எத்தனை பெண்களுக்கு உண்டு, ஆர் இந்த துணிச்சல் எத்தனை பெண்களுக்கு உண்டு? என்றைக்காவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக ஆண்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுண்டா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் ஃபேமிலின்னு இருக்கிறதால உங்களை பாராட்டி உயர்த்தி பேசுவாங்கன்னு. ஆக்சுவலி ஒரு 4 பேரோட பழகாத, வீட்டை விட்டு வெளியே போகாத, உலகமே தெரியாத டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்கள் ஆண்கள் கொண்டாடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நோ, அது ஆணாதிக்கவாதிகளுக்கு தான் பொருந்தும். மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டன், டென்ஷன். பிகாஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால 100% நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமை, தொந்தரவு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எப்போதும் வீடு, குழந்தை, குடும்பம்னு தானே இருக்கேன், நான் எங்கேயாவது வெளியே போகிறேனா? இல்லை. அப்போ நீயும் ஆஃபீஸை தாண்டி எங்கேயும் போகாதன்னு கட்டாயப்படுத்துவாங்க. இதை ஏற்றுக்க முடியாத ஒரு கணவன் சிறு சிறு பொய்கள் சொல்ல ஆரம்பிப்பான். பட் அந்த மனைவியால் சின்ன சின்ன பொய்களை கூட ஏற்றுக்க முடியாது, பெரிய சண்டைகள் போடுவாங்க. நிறைய பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு என் கணவர் தான் ஃப்ரெண்ட், ஃபேமிலி எல்லாமே, எனக்கு அதை தாண்டி யாருமே வேண்டான்னு. பட் அந்த கணவருக்கு மனைவி, பிள்ளைகள், ஃபேமிலியை தாண்டி மற்ற எல்லாரோடும் நட்பு பாராட்ட வேண்டும்னு விரும்புவார். ஆனால் எனக்கு எப்படி அவர் மட்டும் போதும்னு நினைக்கிறனோ, அது மாதிரி என் கணவருக்கும் நான் மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. அது அன்பு, பொசசிவ்னஸ்ன்னு நீங்கள் வேணால் பெயர் வச்சுக்கலாம். பட் ஆண்கள் அதற்கு வைக்கிற பெயர், என் ஒய்ஃப் ஒரே டார்ச்சர். எந்த உறவில் தன் சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லையோ அந்த உறவு நீடிக்கவே நீடிக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் அன்பே டார்ச்சராக மாறிவிடும். ஸோ நிறைய வைஃப்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. 24/7 ஒன்றாவே ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் அன்பா? ஃபூலிஷ்னஸ். உங்கள் ஹஸ்பண்ட் சுதந்திரமாக இருப்பதற்காக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக, உங்கள் உலக அறிவுக்காக, நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, எஸ்பெஷலி பேச்சு துணைக்கு, ப்ளஸ் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள அம்மா, அப்பா, கணவர், பிள்ளைகளை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் தேவை. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கானவர்கள் மட்டும் கிடையாது. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தைக்கு சடனாக உடம்பு சரியில்லை. வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, என் சிஸ்டர் அப்ராடில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன்.
சென்னையிலேருந்து நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறேன். என்னோடய அம்மாவும் என் சிஸ்டரோட மதர் இன் லாவும் அப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. நைட் பஸ் புக் பண்ணி நான் காலையில் தான் போகிறேன். நியர்லி 50 to 20 days வரைக்கும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் ஒரு 15 நாள் இருந்திருப்பேன். என் பிள்ளைகளை சென்னையில் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக கேர் பண்ணார். அப்போது எனக்கு சென்னையில் முக்கியமான வேலை. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கட்டாயம் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல். நான் இங்கே வந்துட்டா அம்மாவுக்கு பெருசாக டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியாது. நானும் சென்னை கிளம்பி வரேன், ஒரு 2 daysல ரிட்டர்ன் ஆயிடலான்னு. நான் சென்னை கிளம்பி வந்ததும் நெக்ஸ்ட் 2 daysல டாக்டர் டிஸ்சார்ஜ்னு சொல்லிடுறாங்க. அப்போ டாக்டர்ஸ் கிட்ட அப்பாவோட கண்டிஷன் என்ன, வாட் நெக்ஸ்ட், என்ன மெடிசன்ஸ், இனி அவர் எப்படி பார்த்துக்கணும், இப்போ அவருடைய கண்டிஷன் என்ன, இது எல்லாமே டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நான் கோயம்புத்தூர் கிளம்பி போகணும். யூ டோன்ட் பிலீவ், இது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. என் பள்ளி பருவ தோழிகள். நான் அந்த இடத்துல இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. என் பேரண்ட்ஸை சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விடுற வரைக்கும். இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங். பிகாஸ் அவங்க எல்லாருமே மேரீடு, ஒர்க்கிங் விமன், மதர்ஸ். ப்ளஸ் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த 20 daysம் நான் வேண்டான்னு சொல்லியும் எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் டெய்லி சமைச்சு கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். டெய்லி காலையில் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பண்ணுறதே பெரிய பாடு. இதில் எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கோயம்புத்தூரில் இன்னன் அரௌண்டில் இருக்கிற என்னோட மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வயசானவங்க. ஸோ யாரையும் துணைக்கு கூப்பிட முடியாது. ஸோ சென்னையிலேருந்து நீ இதுக்காக மறுபடியும் வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னது என் தோழிகள். ஸோ பெண் தோழிகள் வெறும் செல்ஃபி எடுக்கவும், கலகலன்னு பேசி சிரிக்கவும், ஷாப்பிங் போகவும் மட்டுமல்ல, நம் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்பவர்கள் தான் தோழமைகள். அவர்களோடு டெய்லி மணிக்கணக்காக ஃபோனில் பேசணும்னு கட்டாயம் இல்லை. ஆனாலும் அந்த நட்பு பசுமையாக இருக்கும். ஸோ நம் வாழ்க்கையில் நண்பர்கள் மிக மிக அவசியமானவர்கள். பெரும்பாலும் ஆண்களுக்கு நண்பர்களுடைய அவசியம் நிறைய தெரிஞ்சிருக்கு. பட் பெண்களுக்கு அது அனாவசியமாக தோன்றுகிறது. அதே போல் பெண் தோழிகளுடைய பவர் என்ன தெரியுமா? ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தர் பிஹெச்டி படித்தால் கண்டிப்பாக அந்த கேங்கில் அடுத்து ஒருவராவது பிஹெச்டி படிப்பாங்க, ஆர் படிக்கணுன்ற ஆசையாவது வரும். அதே போல் 5 பேரில் ஒருவர் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க மோட்டிவேட் பண்ணதில் அடுத்து ஒரு தோழியாவது டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுவாங்க. அந்த கேங்கில் ஒருத்தர் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக அவங்க மோட்டிவேட் பண்ணி இன்னொருவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிப்பாங்க. அதே போல் அதில் ரொம்ப வருஷமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற தோழியை ஒர்க்கிங் விமனாக மாற்றிடுவாங்க. இதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கான உறவுக்கான அடையாளம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நம் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், ஆண்களைப் போலவே ஆஃப்டர் மேரேஜ் பெண்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவசியம்.